நிறைய கேரக்டர்ஸ் அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனியாக ஒரு ஆர்க் இருக்கிறது எப்பயுமே நல்லது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் சிறகடிக்க ஆசை இன்றைக்கி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூப்பராக ஐயனார் துணை சீரியலும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதல்ல நிலாவை கூப்பிட்டுட்டு சோழன் வந்து ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்காரு. அவரோட வேலையெல்லாம் பொருட்படுத்தாது வந்த ஒரு இப்போ ட்ராவல் ஆர்டர்லாம் வந்து இப்போதைக்கு எடுத்து கூப்பிட்டு போகிறார். இவங்கள கூப்பிட்டு போனால் அவங்களும் இன்டர்வியூ ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக காரில் ஏறுறாங்க. காரில் ஏறும்பொழுது ஒரு காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, காதல் பாடலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒன்றா கேட்க அவங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நான் அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு சம்பவத்தை செஞ்சிடறாங்க. வீட்டுக்கு திருப்பி கூட்டதுனே கையில் காசு எடுத்து டக்குன்னு நீட்டிடுறாங்க. காசு எடுத்து நீட்ட எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் வேலையை விட்டு என் கூட வரீங்களா, அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலன்னா அப்போ நான் எப்பயுமே வாங்கிக்குவேன், நான் உங்களுக்கு வரமாட்டேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கார்லேயே வச்சுட்டு கிளம்புறாங்க. சரி, எவ்வளோ செஞ்சாலும் இவன் ஏதோ வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறான்னா ஏதோ ஒரு டிரைவர் நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கடுப்போட தான் இருக்கார். இதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதி நிஜமாகவே வந்து அந்த ஒரு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாங்கிற குழப்பம் பாண்டியனுக்கு இருக்குது. அப்போ கரெக்டாக அந்த பக்கம் வானதி கிராஸ் பண்ணி போகும்பொழுது அவர் பாண்டி அவர் கடையில் ஒர்க் பண்ணுற அந்த பையனை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு நீங்கள் போய் உடனடியாக போய் கேட்டு வா, என்ன விஷயம்னு கேட்டு வாங்க. உடனே அவர் நேராக கிளம்பி போய் சரி உண்மையை சொல்லு, நீ வந்து அவனை வெறுப்பேற்ற தானே இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆமாம், அப்புறம் எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவன் போய் அண்ணன் கட்டிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்படின்னா சரி ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு கூட ஓடி வந்து நிஜமாவே கப்பலில் வேலை பார்க்குற பையனை கட்டிக்க போகிறான் வானதி அப்படின்னா முகமே மாறிடுச்சு பாண்டியனுக்கு. உடனே இவருங்க டக்குன்னு சிரித்து வேற என்ன சொல்லிடுறாருன்னா அது சும்மாப்பா உன்னை வெறுப்பேற்றதுக்காக சொல்லியிருக்கானதுக்கப்புறம் தான் அவர் முகத்தில் ஒரு நிம்மதி வருது. இதுக்கு நடுவில் வீட்டுக்கு திருப்பி உள்ளார வர இப்போ நிலாவுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. என்னென்னா தன்னுடைய அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்காரு பல்லவன். ஸோ அவங்க அம்மாவோட ட்ராக் ஒன்றும் அவங்க அம்மா திருப்பி இந்த வீட்டுக்கு வர ட்ராக்கும் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ நாளைக்கு கார்த்திகா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், சேரன் மாமா கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, இதில் இவங்க பாத்ரூம் கட்டுற பிளானெல்லாம் இருக்குது, இது இல்லாமல் இவங்க அம்மாவோட ட்ராக் ஒன்று இருக்குது அப்படின்னு பல ட்ராக்கள் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.